ஹாய் கைஸ், தான் டைம் எபிசோட் 2. போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம் நம்ம டைப்புக்கு கேஸை பிடிக்காதுன்னு. ஆனால் அவனோட ரூம்மேட்டு கேன்னு தெரிஞ்சு அவன் என்னென்ன சேட்டை பண்ணான்னு தெரியும். ஆனால் கடைசியில் தான் ஒரு சேட்டை பண்ணி விட்டுடுவான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த எபிசோடில் பார்த்துடலாம். தான் இருந்துட்டு டைப்பு குடிச்சிருக்க டைமில் அவனை செடியூஸ் பண்ணி இருந்திருப்பான்ல. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் காலை விடியத்து டைப் இருந்துட்டு நல்லா தூங்கி இந்த பக்கமாக திரும்ப தான் இருந்துட்டு அரைகுறையாக படுத்திருப்பான். அப்போ அவன் இருந்துக்கிட்டு டைப்பு நைட்டு ஃபுல்லாக என் கையில் தூங்கி என் கையை மறுத்துச்சுடா, எலும்புடா அப்படின்னு சொல்ல டைப் இருந்துட்டு அட போங்கடா ஏன்டா அப்படின்ற மாதிரி அவனை கட்டியாக பிடிச்சிப்பான். அதை பார்த்துட்டு இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், ஏந்திரிடா அப்படின்ற மாதிரி திரும்பி கூப்பிட என்ன ஒரு குரல் பக்கத்தில் கேட்குது, அது நம்மளுக்கு பிடிக்காத குரல் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி இவனுக்கு கண்ணை திறந்து டைப் பார்க்க இவன் அரைக்குறையாக இருக்கிறது பார்த்துட்டு இவன் முழிச்சு பாக்குறான். அத்தாடி என்னடா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எதுக்கு அப்படி முழிச்சு பாக்குறேன், நான் தானடா அப்படின்னு சொல்ல ஆமா நீ என்ன என் பக்கத்துல அதுவும் அரைகுறையா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேட்க ஆமாண்டா நம்ம 2 பேரும் அப்படின்னு இவன் சொல்ல வர அத்தாடி முருகா அப்படின்ட்டு இவன் கீழே விழுந்துடுறான்டா பக்கனி பெட்ல இருந்து. தான் வந்துட்டு டைப்பை பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க மண்ணாச்சு அப்படின்ட்டு கண்ணா பெண்ணு கெட்ட வளத்திலே திட்ட அக்கத்து பக்கத்து ரூமுக்காரங்களா இருந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க சவுண்டா. அதை பார்த்துட்டு தான் இருந்துட்டு இங்கே பாரு அவங்க கிட்டலாம் சொல்லாமா இந்த நைட்டு ஃபுல்லும் நீ இந்த கேக் கூட தான் ஒன்றா இருந்த அப்படின்ட்டு அப்படின்னு தான் சொல்ல டைப் இருந்துட்டு அலறி அடிச்சுட்டு பெட்டில் ஏறி போய் போத்திக்கிறான். டேய் என்னடா நீ எனக்கு கராத்தே தெரியும் கும்பு தெரியும்னு சும்மா அலட்டுவேன், இப்போ இதை சொன்னதுக்கே பயந்து போய் உட்கார அப்படின்னு சொல்ல டேய் நீ போய் மூட போறியா இல்லையா அப்படின்ட்டு இவனும் நடுங்குறான் டைப்பு. தான் வந்துட்டு டேய் உனக்கு பரவாயில்லையா அதை கேட்க தான் நினச்சி கூப்பிட்டேன், நீ ஏன் இப்படி அழுவுறியோ அப்படின்னு சொல்ல யார் அழுதா அதெல்லாம் நாங்களாம் அழுவ மாட்டேன், நீ மூடிக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல சரிடா கூலாவு நான் போய் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவன் கிளம்பி போயிட்டான். இவன் இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் டைப் இருந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு என்னது இது சிவப்பு நம்ம உடம்புலலாம் இருக்கே அப்படின்னு பார்த்தா அவன் வேலையா இருக்குமோ இல்லை இது கொசு தான் கிடைச்சிருக்கோம் அப்படின்ட்டு இவனும் புலம்பிக்கிட்டு டேய் உன்னை வச்சுக்கிறேன்டா இருடா அப்படின்ற மாதிரியே தானே திட்டிக்கிட்டே இருக்கான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல இந்த கோவத்தை அப்படியே கொஞ்சம் கூடி குறையாம யூனிவர்சிட்டியில நம்ம டெக்னோ கிட்ட போய் காட்டுறான். அடே என்னடா இவ்வளவு கோவத்தோட வர என்னடா அவஸ்து அப்படின்ட்டு அவனும் ஓடி போறான். இவன் என்ன அடிச்சு கிடிச்சு போட போறானே அப்படின்ட்டு டைப் இருந்துட்டு அவனை துரத்திட்டே பின்னாடி ஓட அப்போ ஒரு பையன் பின்னாடி போய் மறைஞ்சுப்பான் நம்ம டெக்னோ. டேய் என்னடா நீ கோவமா இருக்குன்னு தெரியுது, ஆனா எதுக்காகடா கோவமா இருக்க அதை சொல்லிக்கிட்டு அடிடா அப்படின்னு சொல்ல டேய் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இது ஏன்டா என்ன தனியா விட்டு போன அப்படின்னு சொல்ல தனியாவா ஆமாடா நீ என்ன தனியா தானே விட்டு போன அதுவும் அவனோட பெட்ல அப்படின்னு சொல்ல டே டைப்பு அவனை எவ்வளவோ எழுப்புறேன்டா, நீ தானே குடிச்சிட்டு போய் அவன் பெட்ல படுத்து கிடந்த, அவன் இருந்துக்கிட்டு நான் எதுவும் குடிச்சவங்கள பண்ண மாட்டேன் நீ தைரியமா போடா அப்படின்னு சொன்னதுனால நான் கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்ல அவன் எதுவும் பண்ணானா நீ என்ன கோபத்துல இருக்க அப்ப எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல சச்சா அதெல்லாம் அவனை நடக்கல அப்படின்னு அந்த டைப் சொல்ல ஓ ஆமா தான் ரொம்ப நல்ல பையன்ல சொன்ன வார்த்தையை அப்படியே காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லி அவனை புகழ டேய் உன்னை வர கோபத்துக்கு அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். சரி நீ கூலாவு உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு வந்து நம்ம டெக்னோ சொல்ல அப்ப டைப் இருந்துட்டு எங்க அந்த தானை பார்த்ததுல எங்க என் சந்தோஷம் அப்படின்னு சொல்ல சரி அதுக்கு தாண்டா ஒரு வழி பண்ணியிருக்கேன், ஒரு ரூமுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க அதோ கூப்பிட்றேன் பாரு அப்படின்னு ஒரு பையனை கூப்பிட அந்த பையனும் வரான். அந்த பையன் இருந்துக்கிட்டு அவனோட ரூம்மேட் இருந்துட்டு நல்லா படிப்பு போல நைட்டு ஃபுல்லும் லைட்டை போட்டு படிச்சுட்டு கிடப்பான் போல, அதனால அவன் நல்ல பையன் தான், நான் ரொம்ப படிப்பான் அதனால எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் தூங்க வரல அதனால தான் ரூம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான் இருக்கேன் மாறிக்கலாமா அப்படின்னு இந்த பையன் கேட்க அதுக்கு டைப் இருந்துட்டு இப்போ எல்லாம் எனக்கு ஐடியா இல்லை, என்னோட ரூம்மேட்டுக்கு ஒரு பாக்கி இருக்கு கடன் பாக்கி அதை முடிச்சுட்டு வேணா பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பையனை அமுச்சு விட்டுருவான் நம்ம டைப்பு. டெக்னோ இருந்துட்டு லூசு பயலே உனக்காக நான் அவனை அங்கேயும் இங்கேயும் தேடி கூப்பிட்டு வந்தா நீ என்ன எப்படி சொல்ற அப்படின்னு சொல்ல நிறுத்தடா ஃபர்ஸ்ட் அந்த தானுக்கு ஒரு வழியை பண்ணிட்டு தான்டா நான் போவேன், ஏன்னா அவனோட பெட்ல நான் மயக்கம் போட்டு வந்து படுத்த மாதிரி ஓரப்பித்துவான், அதுக்கெல்லாம் ஒரு வழியை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டெக்னோட்ட சொல்ல டெக்னோமோ நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்ற மாதிரியே பாக்குறான். இங்க தான் இருந்துட்டு ரொம்ப டல்லாவே உட்காந்துட்டு இருக்கான் சோகமா. அதை பார்த்தாலும் அங்க அவன் ஃப்ரெண்ட் இருந்துட்டு டே என்னடா எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்க என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல என்ன சாப்பிட்றது அப்படின்றதுனால யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல டே எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன உன்னோட எக்ஸை யாரையோ பாத்தியா அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்க டே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி எவனும் சொல்ல லாங்க இருந்துட்டு சரிடா நம்மளோட பேண்டுக்கு ஒரு கிட்டாரிஸ்டை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் புதுசா, நீ அவனை பார்த்துட்டா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல தான் இருந்துட்டு அதுக்குமே இருந்துட்டு நீயே பார்த்துக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்து டைப் இருந்துட்டு அவனும் ஹாஸ்டல் ரூமுக்குள்ள வர தான் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருப்பான்.
அதுல ஸ்டிக்கி நோட்ஸ்ல யாரும் எடுக்காதீங்க அப்படின்னு எழுதி வச்சிருப்பான். இதை பார்த்து டைப் இருந்துட்டு சும்மா இருப்பானா? நீ பண்ண வேலைக்கெல்லாம் இதை எடுத்து கொட்டாதேடா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவனும் இன்னொரு ஸ்நாக்ஸையும் குடிச்சிட்டு பாதி ஸ்நாக்ஸா அவனோட பெட்ல கொட்டி வச்சுட்டு இவன் பாட்டுல சைலண்டா போய் படுத்து கிடக்க. அப்ப தான் உள்ள வரான். தான் வந்துட்டு இங்கட வாங்கி வச்ச ஸ்நாக்ஸை காணும். பக்கத்துல ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ்ல டைப்பும் எழுதி வச்சிருப்பான். நான் அதான் எடுத்தேன், இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு இவனும் டென்ஷன் ஆயிட்டு, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி தான் இந்த டைப்பை பார்த்து கேட்க, டைப் இருந்துட்டு ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறான். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து யார் தின்னா அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் அவனை திங்கலையே அப்படின்னு சொல்ல, இப்போ நீ திங்காம இது யார் எழுதி வச்சா அப்படின்னு கேட்க, இங்க பாரு எனக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு அவன் பாட்டி கூலா அங்கேருந்து ஏஞ்சு போயிட்டான். அது வரையும் கோவமா இருந்தவன் அவன் இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அவனை நினைச்சு சிரிக்க, அந்த பேப்பரை நினைச்சும் சிரிக்கிறான். அந்த பேப்பரை எடுத்து கபோர்டுக்குள்ள வச்சுக்கிறான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பார்த்தா இந்த டைப் பைபிளையும் துணி காய போட்டிருக்கக்குள்ள அவனுங்க ஃப்ரெண்ட்ஸோட குரூப்ல ஒரு பிரைவேட் வீடியோ லீக் ஆயிருக்கு போல. அதை பார்த்துட்டு இவனுங்க எல்லாரும் குஷாலாகி பசங்க வளர்க்க போல என்ன பண்ணுவானுங்களோ அந்த கை வேலையை நம்ம டைப் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அதை பேரலா தான் வந்துட்டு அந்த ஜூஸ் பாட்டில குளுக்கிற மாதிரி எவ்வளவு டீசெண்டா டைரக்டர் நம்மளுக்கு காட்டியிருக்காங்களோ அது மாதிரி காட்டியிருக்காங்க. நானும் கூடுதலா சொல்ல விரும்பல, நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் பண்ணி முடிக்க கரெக்டா தானும் வந்துட்டு உள்ள வரான். இவன் என்ன பண்றான்னு அவனுக்கும் தெரிஞ்சு போய் நம்மட்டு சிரிப்போட அவனும் உள்ள வர, டேய் எதுக்குடா பார்த்து சிரிக்கிறா அப்படின்ற மாதிரி டைப்பு கேட்க, நான் எதுக்குமே சிரிக்கலையே அப்படின்னு மறுபடியும் சிரிக்கிறான் நம்ம தானு. சொல்றேன்ல எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன சிரிக்கலடா அப்படின்னு தான் சொல்ல, எனக்கு புரிஞ்சு போச்சு உங்க அப்பா அம்மாவோட வளர்ப்பு தாண்டா சரியில்லை, ஆம்பளை பின்னாடி சுத்தி திரியிற இதான் வேலையா அப்படின்ற மாதிரி கேட்க அவனுக்கும் டென்ஷன் ஆயிடுது. தானுக்கும் இதுக்கு மேல பொங்கி எழு வேண்டியதான் அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி, என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து கேட்க, டைப் இருந்துட்டு, தான் நீ பண்றது சரியா இல்ல, இறங்குடா மூஞ்சி பேர போது பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு அப்படின்ட்டு டைட்டா அவன் கையை பிடிக்கிறான் தானு. டைப் இருந்துட்டு, இங்க பாரு என்ன பண்ற அப்படின்ற மாதிரி பதட்டமா, விட்றா கையா அப்படின்னு கேட்க, விட முடியாதுடா என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரியே தானு வந்து கை கட்டியமா பிடிச்சிக்கிறான். கிட்ட கிட்ட வேற வரான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பதட்டமாயிருது நம்ம டைப்புக்கு. கொஞ்ச நேரத்துல அழுவே ஆரம்பிச்சுட்டான். என்னை விட்டுடு, என்னை ரொம்ப வேதனைப்படுத்தாத அப்படின்ட்டு அவன் அழுவ, தான் வந்துட்டு ஐயோ ஏதோ அழுகுறான் போல அப்படின்ட்டு லூஸ் பண்ணிட்டான் அவன் கைய. என்னாச்சு அப்படின்னு கன்னத்துல கைய வச்சு கேட்க, ஒழுங்கா என்னை விட்டுடு, என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்ட்டு அழுவே ஆரம்பிச்சுட்டான். தான் வந்துட்டு, நான் தான்டா உனக்கு கூலாக்க தான் இந்த மாதிரிலாம் பண்ண, நீ எதுக்கு அழுவுற, அழுவாத அப்படின்னு சொல்ல, என்னை விட்டுடுன்ட்டு ரொம்ப அழுகுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு டைப் இருந்துட்டு சுதாரிச்சுட்டு, ஒழுங்கு மறுவாதே தள்ளிப்படா அப்படின்ற மாதிரி தானே தள்ளி விட, தானும் டென்ஷன் ஆயிட்டு, உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு தானே நான் பேசிட்டு இருக்கேன், இப்ப எதுக்குடா என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப இருந்துட்டு ஒழுங்கா ரூமை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி கத்தி அழுகுறான். தானும் வந்துட்டு அங்கேருந்து ஏஞ்சி போயிட்டான். இந்த கோவத்தோட தானும் வந்துட்டு அவனோட கேன்டீனுக்கு போக அங்க அவனோட ஃப்ரெண்டு எல்லாம் அங்க இருக்கான். என்னடா வரமாட்டேன்னு சொல்ற, இப்ப எதுக்கு வந்த அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டல்லாவே இருக்கான். சரி உனக்கு சாப்பாடு நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆர்டர் பண்ண, தான் இருந்துட்டு யோசிக்கிறான். இவன் இங்க கிளம்பி வரப்ப டைப் இருந்துட்டு அங்க அழுதுட்டு இருந்திருப்பான்ல, அதை நினைச்சு பார்த்துட்டு அவன் எதுவும் சாப்பிட்டுக்க மாட்டான்ட்டு இவன் குடுன்னு ஹாஸ்டலுக்கு கிளம்பி போறான். இங்க ஹாஸ்டல்ல டைப் இருந்துட்டு தூக்கத்திலேயே கனவு கெட்ட கனவு கண்டு அழுதுட்டு இருப்பான். அந்த கனவுல என்னன்னா, சின்ன பிள்ளையா இருக்குள்ள டைப் இருந்துட்டு ஒரு பால் அடைஞ்ச பங்களால அவனோட ஃபுட்பால் பைடு கொண்டு அங்க போயிருக்கான். அப்போ ஒரு அங்கிள் மாதிரி அங்க ஆள் இருந்துட்டு அந்த குட்டி பையனை பார்த்துட்டு, உனக்கு பால்லாம் வேணுமா, அந்த பக்கம் நிறைய இருக்கு வரியா அப்படின்னு கூப்பிட, அந்த குட்டி குழந்தைக்கு பால் தானே வேணும், அதனால அங்க போயிடுது. அங்க போய் அந்த குட்டி குழந்தைய கட்டி போட்டு மிஸ்பீகோ பண்ண ஆரம்பிச்சுட்டான் அந்த பொறுக்கி. அந்த கனவை நினைச்சிட்டு இவங்க இங்க பிரசன்ட்ல அழுதுட்டு இருக்கக்குள்ள தானு கரெக்டா வந்துடுவான். அவன் வந்து இவனை பார்த்துட்டு ஏன் அப்படி அழுகுறான் அப்படின்ட்டு கிட்ட வந்துட்டு, டைப்ப என்னடா ஆச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, டைப் இருந்துட்டு என்ன காப்பாத்துங்க, தான் என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி இவன் குரல் கேட்டோடனே அவன் பேரை கூப்பிட ஆரம்பிக்க, தான் வந்துட்டு என்னடாச்சு எலும்புடா அப்படின்ற மாதிரி அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான் ஏஞ்சி. டைப்ப தானே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கும் என்னடா நடக்குது அப்படின்னு சுதாரிச்சுட்டு தான் பக்கத்துல இருந்தோடனே அவனை பலாருன்னு ஒரு அரைஞ்சிட்டு போய் தள்ளி போய் உட்காந்துப்பான். தானும் டென்ஷன் ஆயிட்டு, எதுக்கிட்ட அப்படி என்ன அடிச்ச, நீ என்ன ஹெல்ப்னு கத்துனால தான் கிட்ட வந்த, ஏன் இப்ப என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் வந்துட்டு உதவி கேட்டிருக்க மாட்டேனே, அப்படி உதவின்னு கேட்டிருந்தா கூடயும் ஒன்னு கூப்பிட மாட்டேன், நான் சாவர நிலைமையா இருந்தா கூடயும் உன்ட்டு ஹெல்ப் கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு டைப் சொல்ல, தான் இருந்துட்டு, அப்படியாடா, உன் பர்சனலுக்குள்ள வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும், என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு தானும் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் கோவமா போயிட்டு பாத்ரூம்ல, இந்த லூசு பையன் எதுக்கு இப்படி அழுதான், என்ன நடந்திருக்கும் இவனுக்கு, அப்படி என்ன அவன் தூக்கத்துல அழுகுற அளவுக்கு இவனுக்கு என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம தானே.
அப்படியே காலையே விட டைப் இருந்துட்டு அடிச்சு போட்ட மாதிரி தூங்க தான் வந்துட்டு டே காலேஜுக்கு டைம் ஆச்சுடா எலும்பு அப்படின்னு எழுப்ப அவர் இருந்துக்கிட்டு டே வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறான். இவனு இருந்துட்டு கோமாவே சரி நான் கிளம்புறேன்ட்டான் அப்படின்ற மாதிரி தானும் இவனை போய் எழுப்புறோமே அப்படின்ட்டு அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு கால் வரும். என்னட்டும் இளவெடுத்தவனுங்க சும்மா தூங்க விடாம அப்படின்ட்டு டெக்னோ தான் கால் அடிச்சிருப்பான். இந்த மாதிரி டெக்னோ எனக்கு உடம்பு சரியில்லடா, எனக்கு ஃபீவரிஷாக இருக்குது, நான் எனக்கு பள்ளிக்கூடம் வரல, நீ ஏதோ சொல்லி சமாளிச்சிரு, ஃபோனை வைடா அப்படின்ற மாதிரி சொல்லி வைக்க காலேஜுக்கு தான் வந்திருப்பான். டெக்னோ வந்துட்டு டே தானு டே டைப்புக்கு உடம்பு சரியில்லையாமே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல என்னது டைப்புக்கு உடம்பு சரியில்லையா எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்ல என்னடா ஒரே ரூமில் தான் இருக்கீங்க எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல உடம்பு சரியில்லை நான் கூட சொன்னாதாண்டா எனக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்ல சரி சரி அவனுக்கு உடம்பு சரியில்லையா அதுக்கு தான் இந்த கஞ்சி எடுத்துகிட்டு போகலான்னு வீட்டுக்கு போனேன் நீ கொடுத்துறியா அந்த மாதிரி கேட்க அவன் இருந்துக்கிட்டு ஃபோனை பார்த்துட்டே இருப்பான். டைமு சரி சரி ஒரு கிளாஸுக்கு டைம் ஆச்சுல்ல அப்படின்ட்டு நம்ம டெக்னோ வந்துட்டு சரி நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நான் இருந்துட்டு இல்லைடா நான் என்னோட புக்கு ஒன்று மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நான் எடுக்க போனோம் அப்படியே இதை கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவன் வாங்கிட்டு ஹாஸ்டலுக்கு போகிறான். மறுபடியும் டைப் இருந்துட்டு தூக்கத்துலேயே அந்த கணவன் நினச்சி அழுதுட்டு இருக்கான். இங்க ஐயோ அப்பா அப்பா அப்படின்ட்டு அப்பா உள்ள தானு வர இவனுக்கு நெருப்பா குடிக்கும் ஜோரம். டே என்னடா எப்படி சொல்லுது உனக்கு ஜில் தண்ணியில உடம்ப தொடச்சி விடுறா அப்படின்ட்டு அவன் உடம்ப தொடச்சிட்டு இருக்கா. அப்ப டைப் இருந்துட்டு கண் கலங்கி ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டான். அப்பா என்னை விட்டு போவாதீங்க அப்படின்ட்டு தானும் வந்துட்டு அவனை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கண்டா அவனுக்கு அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு மறுபடியும் தூங்க வச்சுடுவா நம்ம தானே டைப்பை. இந்த பக்கம் டெக்னோ வந்துட்டு டைப்பை பாக்குறதுக்காக வேற அப்ப தானும் அந்த சைடா வருவான். டெக்னோ வந்துட்டு தானை பார்த்துட்டு டே தான் எப்படி இருக்கான் டைப்பு அப்படின்னு சொல்ல இப்ப பரவாயில்லடா அப்படின்னு சொல்ல தானே இருந்துட்டு டெக்னோட்ட நான் அவனுக்கு மாத்திரை வாங்க தான் போயிட்டு இருக்கேன் டைப்புக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்ல டே வேணா நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா அப்படின்ட்டு தானும் நிக்க டெக்னோ வந்துட்டு நீ ரொம்ப நல்ல வேண்டாம் அவனை அடிச்சு துரத்தாத குறையா அவனை டார்ச்சர் பண்ணாலும் நீ அவனுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு டெக்னோ வந்துட்டு தானே பெருமையா சொல்ல தான் இருந்துட்டு இங்க பாரு டைப் ஏஞ்சான்னு வச்சுக்கோயேன் நான் தான் அவனை பாத்துக்கிட்டேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்ல ஏன்டா அப்படின்னு சொல்லி டெக்னோ கேக்குறான். சொல்லாதனா சொல்லாத இதுதான் நீ பண்றேன்னு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிடுறான். டெக்னோ வந்துட்டு சரிடா அப்படின்ட்டு ஒத்துக்கிறான். டைப்பு காலையில இருந்து தூங்கிட்டு இருந்தவன் இப்பதான் எழும்பி பாக்குறான். பக்கத்துல சூப்பும் மாத்திரையும் இருக்கும். சரி தான் பையதான் இருந்துட்டு நம்மள இவ்வளவு நாள் கவனிச்சுட்டு இருந்திருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். டெக்னோ வந்துட்டு உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு நித்தியை தொட்டு பாக்குறான். உனக்கு உடம்பு சரியாத போனதுல இருந்து நான் கிளாஸுக்கு ஃபுட்பால் மேட்சுக்கு கூடயும் போவாத ஒன்னதான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி டெக்னோ சொல்ல டைப் இருந்துட்டு அப்ப தான் பாத்துக்கல என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். டெக்னோ உடனே தடுமாறிட்டு அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்ட்டு சலிப்பா இவன் ஏன் நம்மளை பாத்துக்கல அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்றான் நம்ம டைப் இருந்துட்டு சரி நான் படுக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல டெக்னோ இருந்துட்டு இந்த சூப்பி மாத்திரையும் சாப்பிட்டே ஆகணும்டா அப்படின்ட்டு அடம் முடிச்சு அப்படியே சாப்பிட வைக்கிறான். அப்ப அந்த நேரம் பார்த்து தான் வந்து உள்ள வர அப்ப டெக்னோ வந்துட்டு பாத்தியா டைப் வந்துட்டு சரியா போயிட்டான் அப்படின்னு சொல்ல தான் வந்துட்டு அப்படியா சரி பின்ன அப்படின்ட்டு இவன் பாட்டு கூலா போய் உட்கார அதை பார்த்துட்டு இவன் என்ன நம்ம சரியா போயிட்டேன்னு சொன்னது கூட ஒரு ரியாக்ஷனையும் காட்டாத உட்காரானே அப்படின்ட்டு இவனும் ஃபீல் பண்ணிட்டு படுத்துடுறான். அப்புறம் டெக்னோ வந்துட்டு சரி நான் ஹாஸ்டலுக்கு போன டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கிளம்பி போக நம்ம டைப் இருந்துட்டு அவன் போனதுக்கு அப்புறம் தானை கூப்பிட்டு என்ன நீ பாத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க தான் வந்துட்டு நான் ஏன்டா உன்னை பாத்துக்க போறேன் நீ தான் நான் பாத்துக்கிட்டாலே உனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்ல ஆமா எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு டைப் சொல்ல தான் இருந்துட்டு அதுவும் ஒன்று வர அள்ளு மூஞ்சி பிள்ளையெல்லாம் யாரு பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல போடா லோசு அப்படின்ட்டு டைப்பு படுத்து தூங்கிட்டான். நைட்டு அவன் இப்படி தூங்கிட்டு இருக்கக்குள்ள தான் இருந்துட்டு எனக்கு ஜுரம் அடிக்குதான் அப்படின்ட்டு கிட்ட வந்து தொட்டு பாக்குறான். அப்ப நம்மளோட டைப்புக்கு இவன் தொட்டானே யாருடா அது அப்படின்னு பார்க்கணும்னு தோணுது. ஆனா அவன் மாத்திரை போட்டிருந்ததுனால கண்ணை திறக்கவே முடியல. கொஞ்சம் பெல்லாவே இவனுக்கு யாரோ அந்த பக்கமா போற மாதிரி அவனுக்கு தெரியுது. அப்புறம் அவனும் படுத்து நல்லா தூங்கிட்டான். அப்புறம் காலையும் விடியுது. காலைல விடிஞ்சு டைப்புக்கு திரும்பி ஏதோ ஜுரம் கீரை அடிக்குதா அப்படின்ட்டு தான் தொட்டு பார்க்க இந்த டைம் டைப்பு முழிச்சுதான் இருப்பான். தான் தொடுறான்னு தெரிஞ்சு ஆனா அவன் கண்ணை திறக்காதே கொஞ்சம் வெக்கத்துல சவந்துக்கிட்டே படுக்க அப்ப தான் இருந்துட்டு டே போதுண்டா நீ நடிச்சது நீ நல்லா தான் இருக்க ஏந்திரிடா நான் காலேஜுக்கு போறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போக அப்ப டைப்பு அவன் போனதுக்கு அப்புறம் ஏஞ்சி ஆமா இவர் தொட்டானே அப்படி சாகுது பாரு இவர் பெரிய மன்மதனு நம்மளுக்கு ஜுரத்துல தான்ப்பா செவந்திருக்கும் கண்ணம் அப்படின்ற மாதிரி இவனை வச்சுட்டு ஆமா அவன் தொட்டானே இப்படி ஆகுது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான் நம்ம டைப்பு. எங்க டைப் இருந்துட்டு டெக்னோக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இந்தாடா எங்க அப்பா கொடுத்தாரு உனக்கு அப்படின்னு சொல்ல ஏன்டா உங்க அப்பா திடீர்னு எனக்கு இவ்வளவு ஸ்நாக்ஸ் வாங்கி தராரு அப்படின்னு சொல்ல ஆமா நான் எனக்கு உடம்பு சரியாதப்ப சொன்னேன் நீ தான் என்ன பாத்துக்கிட்டேன்ட்டு அதனால அவரு கொடுத்தாரு காம்ப்ளிமெண்டா அப்படின்னு சொல்ல அப்படியா ஆனா இது எனக்கு பதில நீ தானே உங்க அப்பா கொடுத்துருக்கணும் அப்படின்னு உளறிடுறான். தானு வந்து இவன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான ஆனா ஃப்ளோல இவன் சொல்ல என்னது தானா ஆமா தானு தான் உன்னை பாத்துக்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப இருந்துட்டு என்னடா சொல்ற நீ தான் பாத்துக்கிட்டேன்னு சொன்ன இல்லடா அவன் தான் உன்னை பாத்துக்கிட்டான் எல்லாமே பண்ணா உனக்கு அவன் தான் நான் ஒரு நாள் தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்ல
டேய் என்னடா இத முதல்லயே சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு டைப் சொல்றான். இல்லடா தானு தான் இருந்துட்டு உன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னு தெர்ல அப்படின்னு சொல்ல, ஆனா அதுக்கு டைப் ஒரு ரியாக்ஷனுமே காட்டல. டெக்னோ இருந்துட்டு, டேய் நீ அவன எவ்வளோ டார்ச்சர் பண்ண. மத்தவனா இருந்துட்டுனா உனக்கு உடம்பு சரியில்லாததுனால உன்ன பார்த்துருக்கவே மாட்டான். நீ செத்துப்போ அப்படின்ற மாரியும் அவனுங்க இருந்திருப்பானுங்க. ஆனா தான் அப்படி இல்லடா. அவன் ரொம்ப நல்ல பையன். உன்ன நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டைப் இருந்துட்டு, சரி சரி நான் ரூமுக்கு போறேன் அப்படின்ட்டு அவனும் கிளம்பி போக, டெக்னோ இருந்துட்டு என்னடா ரூம் விட்டு எப்படா வெளில வருவான்னு பார்த்தா இப்ப நான் ரூமுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். டைப்பர் இருந்துட்டு ரூமுக்கு போயிட்டு ஆனா ரூம் கதவை திறக்காம வெளியே நின்னுட்டு இருப்பான் தயங்கிக்கிட்டே. எப்படா தானே ஃபேஸ் பண்றோம் அப்படின்ட்டு அந்த டைம் பார்த்து பக்கத்து ரூமுக்கார இருந்துட்டு, டைப்பு எதுக்குடா ரூம்குள்ள போகாத வெளியே நின்னுட்டு இருக்க? ஓ எனக்கு புரியுது, மறுபடியும் ரூம்ல இருக்கவன் சண்டை போட்டானா, ஆனா அவனை பார்த்தா அப்படி தெரியலையே, நல்ல பையன் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல, டைப் இருந்துட்டு ஆமா அவன் ரொம்ப நல்ல பையன்தான், ஆனா நான் தான் அவனை புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா நான் உள்ள போறேன் அப்படின்ட்டு கதவை திறக்கிறான் நம்ம டைப்பு. கதவை திறந்தா இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தானு அங்க சிரிச்சுட்டு நின்னுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு டைப்புக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆத்தாடி அப்படின்ற மாதிரி ஃபேஸ் பண்ண முடியாம நின்னுட்டு இருக்கா. பாத்தீங்களா, மோதல்ல ஆரம்பிச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது. போக போக பார்க்கலாம். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாட்டா.